உதகை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவசாமி இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். உதகை அருகே உள்ள பாத்தன்ஸ்வேலி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்களின் கிராமங்கள் உள்ளன. மந்து என்று அழைக்கப்படும் இந்த கிராமங்களில் சுமார் 100க்கு கணக்கான தோடர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அங்கே இருக்கக்கூடிய கொல்லக்கோடு மந்தை சார்ந்த கேந்தர் குட்டன் என்பவர் தான் புலி தாக்கி இருந்திருக்கிறார். இவர் நேற்று மாலை அருகில் இருக்கக்கூடிய கவர்னர் சோலை வனப்பகுதியில் சென்று தனது எருமைகளை தேடி இருக்கிறார். அதே போல விறகு சேகரிப்பதற்காகவும் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். நேற்று மாலை வரை அவர் வீடு திரும்பாதனால் அச்சமடைந்த உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவரை பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் தேடிய நிலையில் இரவு நேரம் என்பதனால் அந்த தேடுதல் தேடி அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று காலை மீண்டும் அவர்கள் தேடிய போதுதான் அருகில் இருக்கக்கூடிய கவர்னர் சோலை வனப்பகுதியில் அவரது உடலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புலி அவரை அடித்துக் கொன்று அவரது பாதி உடலை சாப்பிட்டு மீதி உடலானது அந்த கிடந்ததை பார்த்த அவர்கள் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனடியாக பாத்தன்ஸ்வேலி வனத்துறையினருக்கும் பைக்காரா காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்த நிலையில் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை மீட்டு தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக. அந்த பகுதியை பொறுத்தவரையில் புலிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது என்பதனால் ஏற்கனவே புலி நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு அந்த தோடரின மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் வனப்பகுதிக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பாமல் புலி அடித்துக் கொண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அந்த பகுதியில் வனத்துறையினர் ஏராளமானோர் தற்போது வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அந்த புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும் கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணித்து உடனடியாக பிடித்து வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல விட வேண்டும் என்பதுதான் தோடர் பழங்குடியின மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.